வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்கள் டோப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மங்கா பேர் மிட்டமை ஜிராய்கே ஒசனா நஜிமி நோ ரெனாய் ஸ்டோரி, அ லவ் ஸ்டோரி அபவுட் அ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஹூ லுக்ஸ் லைக் அ லேண்ட்மைன் கேர்ள். இதோட ஆத்தர் அண்ட் ஆர்டிஸ்ட் பேர் டெட்டோ. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதே ஃபீலிங்கோட டீயை கூட குடிக்காமல் நம்மளை மறந்து போனவங்களுக்கு திரும்பி எப்படி ஞாபகம் வர வைக்கிறதுன்னு ஃபோனில் கூகுள் பண்ணுறா. ஆனால் அவளை இன்னும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்கள மறக்கணுமான்றதுக்கான ரீசன்ஸே காட்டுது. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஃப்யூச்சரை ஒன்றா தொடங்கலான்னு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த. அப்போத்துலேருந்து நம்ம ஒன்றா வாழணுன்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. அதனாலேயே ஸ்கூல் டேஸ் எல்லாத்துலேயும் என்னோடய சேல்ஸ் பிஸ்னஸை வச்சு மணி சேவ் பண்ண ஆரம்பித்தேன். நல்ல ஒரு அமௌண்ட் சேவ் பண்ண பிறகு பிஸ்னஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி என்னோடய அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு உன்னோட சிட்டிக்கு வந்தேன். இங்கே வந்த பிறகு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட் எடுக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஆனால் நீ என்ன மறந்துட்டேன்னு இன்னாமி அழறா. என்னாச்சு, ஏன் அழற, என்னாச்சு சொல்லுன்னு யாரோ பின்னாடி இருந்து சொல்ல இன்னாமி ஜர்க்காகி யாருன்னு திரும்பி பார்க்குறா. அவளோட ஃப்ரெண்ட் வந்து ஹாய் சொல்கிறா. ரீச்சான், நீ இங்கே என்ன பண்ணுறன்னு அவளை பார்த்து ஷாக்கான இன்னாமி கேட்க, இங்கே பக்கத்தில் OGPO மார்ட்ஸ்லாம் லிமிட்டட் டைம் சேலில் போட்டிருந்தாங்க, அதை பார்க்க தான் வந்தேன்னு அவள் வாங்கின பேக்கை ரொம்ப எக்ஸைட்டடாக காட்டுறா ரிச்சு. சரி, அதை விட நீ இங்கே என்ன பண்ணுற இனாமி, எதுக்கு அழுதுட்டு இருக்கன்னு ரிச்சு கேட்க, அழுததெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் அழலாம் இல்லைன்னு இனாமி சொல்கிறா. அந்த கேப்பில் இனாமி ஃபோனை எடுத்து அவள் சர்ச் பண்ணதை ரிச்சு பார்த்துட்டு, ஓ உனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சான்னு ரிச்சு கேட்க இனாமி ஃப்ளாபர் கேஸ்ட் ஆகிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு லவ் ஃபெயிலியர்லாம் இல்லை. என்ன, நான் அவனை லவ் பண்ணாலும் அவன் இன்னும் என்னை லவ் பண்ணலைன்னு இனாமி கூலாக சொல்ல ட்ரை பண்ண, அப்போ அது லவ் ஃபெயிலியர் தானேன்னு ரிட்ஸு அவளை க்ராஸ் பண்ணுறான். பட்டுன்னு அவள் இனாமி கையை பிடிச்சி இழுக்க, ரீச் அநீரி வெயிட் பண்ணுன்னு இனாமி சொல்ல, சோகமாக இருக்கலாம், டைம் இல்லை, வா எங்கேயாச்சும் போகலாம், பக்கத்தில் ஒரு கேஸ்ட்ரோ பப் இருக்குது, அங்கே போகலான்னு இழுத்துட்டு போகிறா. பப்போட வெயிட்டரை 2 பேரும் பார்க்க இனாமியும் வெயிட்டரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. வெயிட்டர் நம்ம MC. அவனை பார்த்து நீ இங்கேயா ஒர்க் பண்ணுறேன்னு இனாமி கேட்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் MC உளர, 2 பேரா இந்த பக்கம் வாங்கன்னு MC சொல்கிறான். அதை பார்த்துட்டு உனக்கு இவனை முன்னாடியே தெரியுமான்னு ரிச்சு கேட்குறா. ஆமாம், இவனை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு இனாமி சொல்ல, வாங்க உங்கள் டேபிளுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு MC அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். உனக்கு இங்கே இருக்க ஆக்வர்டாக இருந்தால் நம்ம வேறு எங்கேயாவது போகலான்னு ரிச்சு சொல்ல, இல்லை பரவாயில்லன்னு இனாமி சொல்கிறா. இவ எதுக்கு இங்கே வந்தா, கூட இன்னொருத்தி வேற இருக்கான்னு MC குழப்பத்தில் போகிறான். ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸை MC எடுத்துகிட்டு வந்து தரேன், இனாமி அவனே பார்த்துட்டு இருக்கா. MCயும் 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்களோன்னு தெரியலன்னு நினச்சிட்டு அவங்கள பார்த்துட்டு போக, அப்போது இவன் கூட தான் ப்ரைமரி ஸ்கூலில் நீ க்ளோஸாக இருந்திருக்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அவனை மீட் பண்ணப்போ அவனுக்கு உன்னை தெரியல, உன்னோட பேர் தெரியல, இதில் அந்த ப்ராமிஸ் வேறு இல்லை அப்படின்னு ரிட்ஸு கேட்க, ஆமான்னு இனாமி கன்ஃபார்ம் பண்ணுறா. இல்லை, எனக்கு குழப்பமாக இருக்குது, உன்னை பற்றி எப்படி மொத்தமாக மறக்க முடியும், இது வியர்டா இல்லைன்னு ரிட்ஸு கேட்குறா. ஆமாம், இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, எந்த காண்டாக்ட் இன்ஃபோவும் இல்லாமல் அவனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை பார்க்க வந்தேன்னு இனாமி சொல்லி, இல்லை ஒருவேளை 10 வருஷம் ஆனதுனால என்னை மறந்துருப்பானோன்னு கேட்குறா. இனாமியோட எஃபர்ட்லாம் பார்த்து அவன் உன்னை ஏதோ ஒரு ஸ்டாக்கர்னு நினச்சிட மாட்டான்லன்னு ரிட்ஸு டவுட்டாக கேட்குறா. இப்போது கேரக்டர்ஸோட இன்ட்ரோலாம் தராங்க. இனாமி ஜாவா இனாமி ஒரு யங் பிஸ்னஸ் விமன். அவளோட ஸ்கூல் டைம்லேயே ஒரு ஃபேஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஃபினான்ஷியலி ஸ்டேபிளானவன். இப்போது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அதாவது MCக்கு பண்ண ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக சிட்டிக்கு வந்திருக்கா. 2 பேரும் ஃப்யூச்சரை ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலான்றது தான் ப்ராமிஸ். இனாமி ரொம்ப கைண்டான, ஹோம்லியான, கூடவே ரொம்ப காம்பிட்டண்ட்டான பொண்ணு. ஆனால் லவ்வில் கொஞ்சம் இம்மெச்சூர். மான்ஸ்டர்ஸ் லெவலில் இருக்க அவளோட டிட்டர்மினேஷனும் MC மேலே அவளுக்கு இருக்க டீப்பான ஃபீலிங்ஸும் அவன் இவளை பார்த்து பயப்படுற மாதிரி மாற்றிருச்சு. த ப்ரொட்டகனிஸ்ட் அதாவது நம்ம MC அவனோட பீஸ்ஃபுல்லான லைஃப் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஸ்டாக் பண்ணி தொல்லை பண்ணுற அழகான மிஸ்டீரியஸான இனாமி வந்த பிறகு தலைகீழ மாறிப்போச்சு. இனாமியை பொறுத்த வரைக்கும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸான இவங்க ஃப்யூச்சரில் ஒன்றா வாழலான்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போதைக்கு இசாக்கியாஸ் போல அர்பன் ஸ்பாட்ஸில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹிகாராஷி ரிட்ஸு இனாமியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் கொலீகான இவ க்ளோத்திங் கம்பெனியை ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல இனாமி கூட சேர்ந்து நிறைய கஷ்டப்பட்டு இருக்கா. லவ்க்காக எல்லாத்தையும் இனாமி இழந்துருவாளோன்னு worry பண்ணாலும் இனாமி ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பா. ஏன்னா இனாமி பாஸ்டில் பட்ட கஷ்டம்லாம் இவளுக்கு தெரியும். திரும்பி ஸ்டோரிக்கு வந்தா, இல்லை நான் ஸ்டாக்கர் கிடையாதுன்னு ஜூஸை குடிச்ச இனாமி பட்டுன கிளாஸை டேபிளில் வச்சு சொல்ல, இல்லை இனாமி, ஒருத்தவங்கள பார்க்குறதுக்கு அவங்க லொக்கேஷன் எல்லாம் ட்ராக் பண்ணி வர்றது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இல்லைன்னு ரிட்ஸு கேட்குறா. நாங்கள் ரொம்ப க்ளோஸ்னு இனாமி சமாளிக்க ட்ரை பண்ணி நான் ஸ்டாக்கர்லாம் இல்லைன்னு சொல்கிறா. சரி அப்போ அவனையே கேட்டுடுவோன்னு ரிட்ஸு வெயிட்டர் இங்கே கொஞ்சம் வரீங்களான்னு கூப்பிடுறா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.